இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்மளோட செகண்ட் T20 வேர்ல்டு கப் மேட்ச். ஸோ நம்மளோட சாட்டர்டே தான் ஸ்குவாடு நம்ம நியூசிலாண்டா விளையாட போறோம். இன்னைக்கு நியூசிலாந்து மொத்தம் 8 டீம் இருக்கோம். அந்த 4 டீம் வந்து குவாலிஃபயர் 1, அதாவது செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போவோம். அண்ட் செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2. ஸோ அதுக்கு வந்து 4 டீமே இருக்கும் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எல்லா டீமும் விளையாடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நியூசிலாண்டு விளையாட போறோம் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ். செகண்ட் மேட்ச் ஆஃப் T20 வேர்ல்டு கப். ஸோ மொத்தம் நிறைய மேட்சஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஒரு டீமுக்கு 4 மேட்சஸ். ஸோ நான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ் கேக்குறாங்க, ஹெட்ஸை சொல்லலாம். We have got heads. Okay, நம்ம படி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம். எனக்கு செகண்ட் பிடிச்சிட்டு நான் டெஃபினெட்லி நியூசிலாந்து தான் நல்ல டீம். The stadium is packed with a அதே மாதிரி நம்ம கூட ஃபைனல் சேர்த்து வந்துட்டாங்க நியூசிலாந்து. The medium pacer has been taken first ball. நம்ம against first ball நியூசிலாண்டா. It's skyward. Is that going to cost him? நம்மளோட first good dive by the fielder, but mistimes it. The ball is not stopping for anyone. What a cracking start. A boundary off his first encounter. Next ball. A clean sweep and it clears the field. That's a good throw by the fielder. Getting right back at the stumps. Good thinking by the batsman. They complete the single with ease. That's beautifully swept by the batsman. And it's gone for 4. New to the ground, never mind. Hit a boundary off the first ball. அடுத்தது இன்னொரு ஒரு போருங்க. அப்பப்பெல்லாம் ஒரு பவுண்டரிஸா நிறைய, ஏன்னா நம்ம லக் இருக்கு நெகட்டிவா ஆடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பால் இந்த ஓவர்ல மொத்தம் 5 ஸ்கோர் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் 21 ரன்னுங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவர் தான் பேரோ போட்டிருக்காரு. 21 ரன் ரேட்ல விளையாடிட்டு இருக்கோம். அடுத்தது அல்ஜா வந்திருக்காரு, அதாவது அல்ஜாரி ஜோசப். ஓகே, அல்ஜாரி ஜோசப் அல்ஜாரி அல்ஜாரி ஜோசப். போன வாரம் ஆவல் சின்னாரம் தான் அடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து நம்மளுக்கு ரட்சம் அடிக்கிறாரு. வந்து நான் அடுத்த விஷயம் ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன். நீங்களும் ரோல் பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ரோல் ஆகுது உங்களுக்கு. இந்த கேம் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஏன்னா ஈஸியா இங்கெல்லாம் பவுண்டரிஸ் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். ஆமா, அதுவும் நெட்ஸ்ல. அண்ட் உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து வேற மாதிரி தான் கேட்பாங்க. நாய்ல வந்து வேற மாதிரி கேட்டுருக்காங்க. அந்த பிரஷர் தாங்க இப்ப அவங்களுக்கு. அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுன்சர் போட போறது நம்ம கையில் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 பவுன்சர் ஸ்பின் போட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு மோசம் போட ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் திடீர்னு ஆசின் ஃபேன்ஸ்க்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். நான் பிக் டார்கெட் போவோம். நம்ம அது விக்கெட் நம்ம பிக் டார்கெட் போவோம். 322 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு
அதோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆலன், அதாவது பின் ஆலன் தான் பீட் An off கன்வின்ஸ் spinner joins ஆரம்பிச்சாங்க. in the middle. ஓகே They're ஸ்பின்னருங்க. desperate for a wicket now. Time for Okay. some spin now. It's in the air. This could be the big one. It's a long, long way to Tipperary. And that's stunning six. Nice work to bring up the 50 partnerships in this innings. 2.1. அடுத்த பால் நாங்க பார்க்காத போடுவோம். அவுட்டுங்க, அவுட்டு. Fielder's joy. He's gone. The fielding unit has aided in the early breakthrough here. பின் ஆலன் 366 ஆடிட்டு கிளம்புறாரு. நல்ல ஒரு சதர்லாண்ட் நெக்ஸ்ட் யார் கொடுக்கலாம்? He is the new man சதர்லாண்ட் in. He வந்துருக்காங்க. should stick to the team plan and நம்ம anchor இப்ப the கொஞ்சம் innings. ஆகலாங்க. Excellent use of நாங்க the வந்து feet by the பாட்காஸ்ட் போட்டு batsman. It has காமிப்போம். been pushed down the square. He knows பாட்டே every run இல்ல stopped உங்களுக்கு counts. அதுல Nicely ஒண்ணு set back with a பார்க்கணும். strong அதனால flexing action. உங்களுக்கு நாங்க பார்த்தா போதும். ஸோ பார்த்துட்டு வாங்க. One ஃபர்ஸ்ட் bounce போங்க. and over the fence. ஓகே ரச்சா அடுத்தது நான் சதர் சொன்னேன். ஸோ ஓகே டோரோட ஃபர்ஸ்ட் ஃபோர் இந்த ஓவர் நான் பிக் ஓவரா ஆக்கலாம் பார்ப்பேன். பட் இப்போ நம்ம பிக் ஓவர் ஆக்க வேணாம். ஏன்னா பிக் ஓவரா போனா லென்த்து போகும். அதுதான் ஆளுக்கு அவங்க அதெல்லாம் மட்டும் Four more runs to end the over. ஒரு பவுண்டரி அடிச்சோம். நல்ல ஒரு நல்ல பட் பின்னால விக்கெட் கொடுக்கலன்னா இந்நேரத்துக்கு நம்ம நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். A change of pace. இவரும் நல்ல The எக்ஸ்பெக்டிவா bowler has now திரும்ப joined the வராங்க. attack. பாஸ் போனது தான் இங்கே அடிக்க முடியுது. Fielders are making a move in the ground. அடிக்கிறாரு. He hits long and hard down the ground. Over the ropes it goes. உங்களோட ஃபேவரட் கேமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பேசுவாங்க கமெண்ட்ல He சொல்லுங்க. gets under it and lifts it over into front. The ball has pierced the fielders all the way. Exquisite timing so far. Will this be a hat-trick boundary? 7 மினிட்ஸ்க்கு தாண்டி போயிட்டு ஒரு மைக்ரோ சிஸ்டம் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. என்ன வந்து பேச கூட விட He's on a மாட்டேங்கிறோம். poor spell here. He has to pick up his game from now on and try and look for some இன்னும் நிறைய wickets. பால்ஸ் இருக்கு. இன்னும் 2 பால்ஸ் இருக்கு. இன்னும் 3 பால்ஸ் இருக்கா? ஓகே அவரோட 50 வருமா? That's a well-judged catch by the fielder. So close to getting to the 50-run mark, but he has got out. கொஞ்சம் தப்பா இருக்கு. அடிக்கலங்க இவர்ச்சா. பட் 2 ஓபனர்ஸும் சம ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆயிடுறாங்க. வந்து He நம்ம just அப்படியே has to ஸ்லோவாவே stick to the ஆடலாம். basics and play his natural game here. கேட்ச் போயிடுங்க. நம்ம அப்படியே தரையோட பண்ணாலே பவுண்டரி அடிக்க பார்க்கலாம். He plays the straight drive with such perfection. That's a good throw by the fielder. அந்த Getting right back at இந்த the பால் stumps. மாத்திடுச்சுங்க எனக்கு. ஏன்னா இந்த பால் ஃபுல் டாஸே அடிப்பேன். கேஸ் அடிச்சிருக்காரு பவுண்டரிங்க. Four off the over's last ball. 4 பவுண்டரி வந்து அண்ட் ஒரு பேட் பால். Some variation in this one's delivery. Samar Joseph On the வந்திருக்காரு. gods of speed in his favor, the medium pacer has been ஓ driven long and hard பவுண்டரிங்க. all the way. பவுண்டரி He whacks it over the fielder's head. பட் எனக்கு என்ன Bounces for 4. அதாவது ஓப்பனிங்லயே நான் வந்து ஒரு 100 அடிக்கலாம்னு நினைச்சேன். பட் 50 ரன்ஸ்லயே பார்ட்னர்ஷிப் எல்லாம் உடஞ்சிடுச்சு. அண்ட் எனக்கு என்ன மன வருத்தம்னா ரச் அவுட் ஆயிட்டாரு. He's hit it badly. He's பவுண்டரிங்க. hit it high with a hop, skip and a Okay, jump of the ropes. 2 seconds All to the அடிச்சிருக்கீங்க. batsman. That's 2 boundaries in quick அதாவது succession. இது 4th Can he ஓவரா? make it a triple? 4th ஓவர் தான். 4.2 Another 4. The bowler has used all அஞ்சு பால் the weapons in 17 his armory, but nothing is working. வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. A clean sweep and it clears the field. He is not able to control the line and length on this spell. அதுல வந்து ஜிடி கொஞ்சம் சுமாரா அடி. இன்னும் 200 அடிக்காம 155 எனக்கு விக்கெட் போய்
20 வரைக்கும் பார்த்துட்டு A real crowd pleaser, that one. A rocket of a shot. He's taken the aerial route. 6 more. எனக்கு வந்து 4 பவுண்டரி ஒரு 6 இந்த ஓவர்ல எனக்கு பேசலாம் நினைச்சேன் முடியும் போறா எடுத்துக்கிற போறீங்க அதை பிடிச்சிடாம நினைச்சேன் ஸோ அதோட நம்ம 3 வந்து 5 பவுண்டரி ஒரு 6 கிட்டத்தட்ட இந்த ஓவர் நல்லா அடிச்சிருக்கோம் 5 ஓவர்ஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் 2 விக்கெட்ஸ் இவர் வந்து இந்த ஓவர்ல வந்து நம்ம எவ்வளவு ரன் வச்சிருக்கோம் 26 ரன் வச்சிட்டோங்க ஏன்னா கவர் தாங்க ஸோ கொடுக்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி பத்து பத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல It's in the air. If that finds a pair of hands, it's over. It looks like it's going all the way. And it does. 4. And கொஞ்சம் ஷார்ட் பாலாக போறாங்க இந்த பால்ஸ் He's played right into the fielder's hands. பிக் ஸ்கோர் போனா நம்ம விக்கெட் விடாம ஆடணும் அதனால நம்ம தரையாலே அடிக்கலாம் ஓகே 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 டேய் ஓகே ஓகே வந்துட்டோம் நம்ம 2 runs கொடுத்து ஓட பார்க்கலாம் 2 நானும் அடிக்கிறாங்க பாரு ஆனா நல்ல பால்ஸ் ஆடுறதுனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால நான் 6 அடிக்கிறேன் ஓகே எல்லாரும் இருக்காங்க ஏன்னா அடிப்பாங்க ஏன்னா இப்ப நம்ம நியூசிலாந்து கிட்ட பவுல்ஸ் இல்ல அவ்வளவா Some fancy footwork there. Pays off for the fall. The crowd is straining to follow that one. What a stunner! He's given the ball some French lead from the pitch. Too bad the bowler didn't approve. And நம்ம இப்ப ரன் ரேட் வந்து 20 போயிடுச்சு இவர் என்ன அல்ஜாப் ஜோசப் 3 ஓவர் போட்டு பாருங்க 61 ரன் கொடுத்து 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு பட் எக்கனாமி 25 எடுக்கிறது இருக்கு ஆஃப் ஸ்பின்னரு ஸோ நம்ம ஆஃப் ஸ்பின்னரை டேக் அவுட் பண்ண பார்க்கலாம் டேக் அவுட் பண்ணிருக்காங்க பவுண்டரி வந்துருக்கு ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா நான் சிங்கிள் எடுத்துட்டு நான் வந்து சதர்லாண்டு கொடுக்க போறேன் ஏன்னா அவர் வந்து 12 பால்ஸ்ல 50 அடிப்பாரு ஸோ பார்க்கலாம் அடிக்கிறாரு ஒரு வந்துருவாங்க 12 பால்ஸ்ல அதாவது எனக்கு வந்து அதாவது கெய்ன்ஸ்னு யாரோ வந்திருக்காங்க ஓகே கெய்ன்ஸ் A new batsman walking in. Hope he can save his team's hopes. Gets to the pitch of the ball and slogs it down the onside. With that 4, he crosses the 50-run mark. A superb innings. And இது வந்து நல்ல பிளேஸ் ஆடி பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல ஓகே அண்ட் He's hit it that way. He's hit it high. He's struggling to get it to a good rhythm in this stint. Will he make it 3 boundaries in a row here? பட் ஒரு ஓவர்ல 10 ரன்னுக்கு மேல அடிச்சா நல்ல எனக்கு தெரிஞ்சு He's absolutely obliterated that one. They'll be hunting for that one in the audience. That's been sliced away for 6. 7 ஓவர்ல 142 ஒரு மாதிரி ஒரு ஹாஃப் பேஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கும் பட் இன்னும் நம்ம 200 ஒரு 300 ரூபா போகணும்னா கொஞ்சம் நம்ம பேங்கிங் வந்து அல்டர்னேட்டிவ் பண்ணிக்கணும் லாஸ்ட் பால் நான் சிங்கிள் தடவை போறேன் ஏன்னா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நியூசிலாந்து இப்போ வந்து பீச் டென்னிஸ் வந்து ஒழுங்கு ஆடல ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் அவர் வந்து தயார் வச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வெற்றி போட்டு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் சதர்லாந்து இப்ப ஆடின்னு இருக்காருல்ல சதர்லாந்து ஆடின்னு இருக்கும் போது நான் வந்து அப்படியே ஒரு சிங்கிள் எடுக்க போறேன் சதர்லாந்து லாஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டேன் அடுத்த ஓவர் அவர் வந்து வச்சேன் ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணலாம் ஓகே நிறைய பால் இருக்கு
ஓகே சமா ஜோசப் போறாரு அது சடன் வந்து நான் அடிக்க Fielders வைக்க are போறேன் making their move in the ground. And that's four. Using his feet superbly. Lovely shot. ஒரு பயம் Catch! Some of the best hands in the business. And he proves it once more. It's a catch. ஆஃப்டர் ட்ரிங்க்ஸ் பிரேக் ஒரு விக்கெட் அனதர் விக்கெட் நம்ம விட்டுருக்கோம் அந்த 5 விக்கெட் இதோட போயிடுச்சு நல்லா அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ அதோட அதுவும் இப்போ போயிடுச்சு அதெல்லாம் நல்ல இன்னிங்ஸோட அவுட் ஆகாது அண்ட் இன்னொரு ஒரு 50 யாருக்கிட்டாவது வருமானு கேட்டீங்கன்னா இவரும் லாஸ்ட் பேட்டரு Time for him to up the scoring rate. ஸோ இதோட நம்ம சிங்கிள்ஸ் தான் வச்சு ஆட போறோம் The batsman has found the gap through the fielders in the deep square with a gentle push. The fielder sees and flings it through. A confident appeal from the bowler, but the umpire isn't convinced. He turns down the appeal. 2 runs. Sensible cricket. There's no stopping that turf record. 4 runs it is. நாட்டே குடிக்காம கொஞ்சம் குடிச்சா பூச்சி வராது திரும்ப He is on a poor spell here. He has to pick up his game from now on and try and look for some wickets. Exquisite timing so far. Will this be a hat-trick boundary? last ball. The batsman has found the gap through the fielders on the offside. An acrobatic dive prevents the extra run. The bowler smiles in relief. The bowler goes up with excitement, but no, says the umpire in the end. 170 வரும்னு நினைக்கிறேன் So An coming off spinner. from Will the bails be spinning off soon, we wonder? Time for some spin now. And that's a 6. A massive one. That's an identified flying object. Into the stands for 6. ஒரு மாதிரி எனக்கும் நல்லா தான் இருக்கு எனக்கு ஆடுவாரு ஆனா நான் பிராக்டிஸ் பண்ணும்போது 2 வாட்டி இதெல்லாம் ஒரு லெக் ஆயிட்டாரு What a shot. The crowd has gone mad. நீங்க ரீப்ளே அங்க போட்டு போயிருக்கு திரும்ப நான் சரி அடிக்கிறேன் A fielder is getting ready to get a hold of it. One bounce and into the fence. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அடிக்க மாட்டோம் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறது கிடைக்கணும் தப்பா தெரிஞ்சு நாம அதனால பவுண்டரிஸ்க்கே போகிறோம் ஸோ Exquisite timing so far. Will this be a hat-trick boundary? Nice to see them both supporting each other through the innings. ஸோ இவரும் 8 பால் இப்போ கொண்டு ஒரு டீசெண்டாக இருந்துச்சு தூக்கிருக்கோம் தூக்கி சிங்கிள் Great coordination between them. That's a good throw by the fielder. Getting poor judgment there. That was an unnecessary run. The batsman has failed to score any ஒரு பால் கூட run. அட்டெண்ட் பண்ணாம விட்டாரு இவருக்கு லக்கே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து ஃபிளெமிங்கை கொண்டு வரேன் ஏன்னா அவர் கொஞ்சம் He பேட்டிங் has to ஆடலாம் anchor the innings and look to stay on till the end to put up a good total. Bowled him. The batsman is gone. The bails are lit. What a delivery. Great stuff from the bowler. That's another wicket gone. and இதோட பேட்டர்ஸ் இல்லைங்க The medium pacer has been called into the அதான் attack பேசிக்கிட்டு now. வச்சு ஆட போறேன் இதுக்கப்புறம் நான் யாருக்கெல்லாம் தூக்கில அடிக்க போறது இல்ல ஆனா சின்ன வச்சா கொஞ்சம் A sturdy effort from the fielder there. Well thrown. The bowler collects his dues and the batsman can't open his account. It's a duck. A set batsman at the other end. He needs all the support from the new man. A wild swinging delivery. The batsman is in real trouble now. It doesn't seem to be timed well. Some fancy footwork there. Pays off with a 4.
ஸோ சேஞ்ச் பண்ணுவோம் இல்லை போகும் தான் இருந்தோம் இது விக்கெட்டா போகுது Technology will have to take a call on this one. அவர்தான் கொஞ்சம் பாட்டு பாடுவாரு அவரும் அவுட் ஆயிட்டாருன்னா எடுத்து முடிஞ்சுது ஓகே பார்க்கலாம் Can't see any deflection, but even a fine edge can spell disaster. அவுட் மாதிரி தான் எனக்கு தெரியுது இது It's nerve-wracking for both teams out here as they wait for Ultra Edge to check to deliver a verdict. And he's safe! So, அது வந்து இந்த He struck the meatiest bit of willow there. A whale of an onside shot. A really special innings needed from him to pull him over the finish line. An off-spinner joins in the middle. They're desperate for a wicket now. Time for some spin now. Good batting. Well left by the batsman. He's played it with soft hands on the onside and makes it blinding speed and a quick throw. Now that's a solid defence. Sensational effort in the field there. He's dropped it. அண்ட் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் அதாவது பார்ட் 2 உங்களுக்கு கண்டினியூ வேணும்னா நான் வந்து கொஞ்ச நேரத்திலே போட்டுருவோம் நான் நல்ல பவுலிங்கோட வரேன் அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்